இந்த ரோடு ஃபுல்லாக எவ்வளோ வேணாலும் கவர் பண்ணிக்கலாம். இப்படி நின்றுக்கலாம். தளபதி இந்த டைரக்ஷனில் பேசுகிற மாதிரி அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் நாளை 910வது நாள் அந்த போராட்ட களத்தை இங்கு அந்த போராட்ட குழுவுக்கு ஆதரவிப்பதற்காக, விவசாயிகளை சந்திப்பதற்காக நேரில் வருகிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மதிப்புமிகு விஜய் அவர்களை நாங்கள் எதிர்பார்த்து காத்து கிடக்கிறோம். ஆனால் காவல்துறை இங்கு இந்த இடத்தில் இந்த திடல் ஏறக்குறைய இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் இங்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபம், ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு மண்டபத்தில் தான் நீங்கள் விழாவை ஏற்படுத்த வேண்டும், விழாவை நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அனுமதி மண்டபத்தில் தான் கொடுத்திருக்கிறோம், திடலில் இல்லை என்று சொல்கிறார்கள். திடல் என்பது உழவர்களினுடைய ஏரியா, ஏறக்குறைய விவசாயிகளின் பகுதி, கிராமம், பாதிக்கப்படுகிற கிராமம். நேரடியாக இங்குதான் வர வேண்டும் என்று நாங்களும் எதிர்பார்க்கிறோம். அனுமதி மறுக்கப்பட்டால் போராட்ட குழுவும் மக்களும் நாளை தளபதியோடு தமிழக வெற்றி கழகத்தினரோடு சேர்ந்து உண்ணாவிரதம் நாங்கள் இங்கே இந்த திடலில் உட்காருவோம் என்பதை இந்த நேரத்தில் அறிவிப்பாக அறிவிக்கிறோம். விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகாக இப்போ கிளம்புறது எப்படி இருக்கு? உங்களுக்கான ஆதரவு எப்படி இருக்கு? இல்லை, இந்த பரந்தூர் பசுமை மலை திட்டத்தை எதிர்த்து ஏறக்குறைய 909வது நாளாக போராடி கொண்டிருக்கிறோம். நாளை 910வது நாள். இந்த 909 நாட்கள் பல்வேறு வடிவங்களில் போராட்டங்களை நிகழ்த்தியிருந்தாலும் கூட, அரசியல் அமைப்புகள், அரசியல் கட்சி சார்ந்த நமக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய தலைவர்கள் இங்கு வருகை தந்திருந்தாலும் கூட, ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஐயா அவர்கள் வருகிறார் என்ற செய்தி கடந்த 2 நாட்களாக ஊடகத்தினுடைய வாயிலாக அகில இந்திய அளவில் இந்த கவனத்தை பெற்றிருக்கிறது. இந்த திட்டத்தை நிறுத்த வேண்டும், விவசாயிகளுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும், விவசாயிகள் பக்கம் நான் நிற்பேன். கட்சியினுடைய அந்த மாநாட்டுக்கு பிறகு, தீர்மானம் எழுதப்பட்ட பிறகு, இந்த பரந்தூர் பசுமை மலை திட்டத்தை எதிர்த்து போராடக்கூடிய அந்த மக்களுக்கு ஆதரவாக ஒரு தீர்மானத்தை இயற்றிவிட்டு நான் களத்திற்கு நேரடியாக மக்களை சந்திப்பேன் என்ற அடிப்படையிலே வருகை தருகிறார். அந்த வருகையை இந்த 13 கிராம மக்களும் சேர்ந்து, பரந்தூர் பசுமை மலை திட்ட போராட்ட குழுவும் சேர்ந்து அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவல்துறை இந்த விஷயத்தில் சற்று தவறாக கையாள்கிறதாக கருதுகிறோம். ஏனென்றால் விவசாய இடம், பாதிக்கப்பட்ட இடம், விவசாயிகள் பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு அழுகிறோம். 909 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறோம். இங்கு தளபதி வந்து எங்கள் கண்ணீரை துடைப்பார் என்று எதிர்பார்த்து விவசாயிகள் காத்து கிடக்கிறோம். இங்கு வருவதுதான் சால சிறந்தது. இங்கு அனுமதி அளித்து விட்ட பிறகு அவர் அனுமதியை கேட்டார், விவசாயிகளை சந்திப்பது. இது மாநாடு அல்ல. அவர் விவசாயிகளை சந்திக்க வருகிறார். தமிழகத்துக்குள்ளே ஒரு போராட்ட களத்துக்கு வருகிறார் என்றால் ஒரு தலைவரை அனுமதிப்பதுதான் ஒரு நாகரிகம். போராட்ட குழு எதிர்பார்த்து காத்து கிடக்கிறது. நிச்சயமாக அவரின் வருகை எங்களுக்கு ஒரு பயங்கரமான பின்புலத்தை உருவாக்கும், இன்னும் ஒரு உத்வேகத்தை உருவாக்கும். இந்த திட்டம் இங்கிருந்து ஓட விரட்டுவோம். நிச்சயமாக அதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை.